स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै 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 स्वाहा संकल्प देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देवी ओम ऐं क्रीं ओम ऐं क्रीं क्लीं सौः ओम धीमहि तन्नो दर्पेन्द्र प्रचोदयात् स्वाहा कालिकेशाय विद्महे पक्षिराजाय 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 धीमहि तन्नो दर्पेन्द्र प्रचोदयात् पक्षिराजाय धीमहि तन्नो दर्पेन्द्र प्रचोदयात् स्वाहा कालिकेशाय विद्महे 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 पक्षिराजाय धीमहि तन्नो दर्पेन्द्र प्रचोदयात् स्वाहा कालिकेशाय ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा 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 ओम ऐं क्रीं स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै 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 स्वाहा देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै। இந்த அமாவாசையிலேயே ரொம்ப முக்கியமான அமாவாசைகள் வந்து 3 அமாவாசை. ஒன்று வந்து தை அமாவாசை, மாவலி அமாவாசை, அடுத்து வந்து ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசை வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நம்ம என்றைக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அன்றைக்கி எல்லாத்தையும் அதை கொடுக்கலாம். அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த மாதிரி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள், நமக்கு செய்வன வைக்கிறவங்க, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகா ஹோமத்துக்கு உண்டு. இந்த 3 ஹோமம் முக்கியமான ஹோமம். மாதம் நடந்தாலும் இந்த மாதிரி வர இந்த 3 அமாவாசையில் வர ஹோமத்தை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த ரட்சயத்தை எல்லாருக்கும் வைப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகையும் அது தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி ஹோமத்தில் கலந்துக்க. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சௌ प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा ओम ऐं क्रीं क्लीं सौः प्रतिग्रह देव्यै स्वाहा नमोदिष्यामि सत्यं நம்ம இந்த ஹோமத்தில் வந்து எப்பவுமே வந்து நமக்கு இந்த பாக்கெட் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுவோம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு அபிஷேகமும் ஒரு சாமிக்கும் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக பசும்பால் வாங்கித்தான் அபிஷேகம் பண்ணுவோம். இந்த பசும்பால் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது, நல்லதும் கூட. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா முடிந்த வரைக்கும் கிடைக்கலன்னா விட்டுருங்க, கிடைச்சா பசும்பால் வாங்கி கொடுத்துருங்க. அது நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப நேர்த்தியானது. அதே மாதிரி இப்போ அந்த பால் அபிஷேகம் பார்த்தோன்னா இப்போ தயிர் அபிஷேகம், இந்த மாதிரி எல்லா அபிஷேகம். இப்போ இது வந்து குங்கும அபிஷேகம். இது வந்து வருஷத்தில் 3 வாட்டி மட்டும்தான் இந்த சாமிக்கு செய்வாங்க. அந்த 3 அமாவாசை வந்து தை அமாவாசை, மாவலி அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த அமாவாசையில் மட்டும்தான் இந்த குங்கும அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சிகப்பான அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து விசேஷமானது. அது எப்போவுமே பண்ண மாட்டாங்க சாமிக்கு.
ஏன்னா அது பண்ணால் வந்து சாமி வந்து ரொம்ப உக்ரமாயிடும். சர்வேஸ்வரமூர்த்தயே நம, சிவாய நம, சிவதர்யாய நம, தீர்த்தியாய நம, கோல்யாய நம, பல விகரணாய நம, பவாய நம, காலிகேசாய நம, பக்திராஜாய நம, கருடவாகனாய நம, ருத்ராய நம, பவாய நம, சிவாய நம, சிவதர்யாய நம, தீர்த்தியாய நம, கோல்யாய நம, பல விகரணாய நம, சர்வேஸ்வரமூர்த்தயே நம, இச்சாசக்தி நம, ஞானசக்தி நம, கிரியாசக்தி நம, அஜராஜேஸ்வரி நம, பாலா திரிபுர சுந்தரி நம, கௌமாரிண்யே நம, பிராமிண்யே நம, ருத்ரகால்யை நம, பீமகால்யை நம, ஆதார சக்தி நம, அனந்த சக்தி நம. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சௌம் பிருத்திங்கரா தேவியை நமோ நம. ராஜாய பிரயஸ்தாய நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மக சமேக மாங்காமகாமாதவிஷ்யம் காமேஸ்வர வை ஸ்ரவணாததாதோ உபைராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நம, பிருத்திங்கரா தேவியை நம, சர்வேஸ்வரமூர்த்தயே நம. பக்திராஜாய தீமஹி தன்னோ சர்வேஸ்வரமூர்த்தயே நம. தர்மகேசாய வித்மஹே வாத்துசுத்தாய தீமஹி தன்னோ பிருத்திங்கரா தேவியை நம. ஏகமுக தீபம் தரிசயாமி. நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜனங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் கொடுத்துருவோம். அது எக்காரணத்தை கொண்டு நிறுத்த மாட்டோம். யாருன்னா உபயம் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி நம்ம சொந்தமாவது செஞ்சு இதை கொடுத்துருவோம். ஏன்னா வரவங்க எல்லோரும் வந்து இந்த கோவிலுக்கு வரவங்க வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மன திருப்தியோடு நம்ம வயிறு நிறைஞ்சி போகணும்னு நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம பணியை நம்ம தொடர்ந்து செய்வோம். நன்றி.